டே வண்டியை க்ளீன் பண்ணி உங்கள் வீட்டு வாசல் முன்னாடி தான் விட்டுருக்கேன். சீக்கிரம் ரேஸுக்கு வா, டைம் ஆகுது. டே 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 எம்மா, டே நான் உன்னை ரேஸுக்கு தானே வர சொன்னேன். உன்னை என்ன கொலை பண்ண வர சொன்னேன்? இது யாரு நம்மளை சோதிக்க வைக்கிறதுனே வராங்களே. ஐயோ, இருக்கலாம்ல, வீட்டில் ரைஸ் மில் இருக்குது, அதை கவனிக்கலாம். நீ எவ்வளோ நாள் ரேஸு நம்ம கேட்டலன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா விட ரேஸுன்னு பார்த்தேன். இப்போ இதுவுமா முதல்ல இந்த ரேஸெல்லாம் விட்டுட்டு போய் வேலையை போய் ரேஸை விட்டுடணுமா? கண்டிப்பாக அது மட்டும் நம்மளால முடியாது. டே அண்ணனுக்கும் தம்பிக்கும் மனசாட்சியே இல்லையா? உங்களால் நான் ஓடி வர வேண்டியதாக இருக்குடா. நானும் உன்னோட சொன்னேன். சரி, உன் கூட ரேஸ் ஓட்டுறவனுக்கு ஆக்சிடென்ட்டா? ஹைடா மச்சான். ஹாய்டா. மச்சான், தம்பி ரேஸ் அடிக்கடி சுற்றிட்டு இருக்கான். இப்படி இருந்தால் அவன் ஃபியூச்சர் என்ன ஆகுது? எனக்கு தெரிஞ்ச ஒரு கான்ட்ராக்டர் இருக்காரு, அவர்கிட்ட வேணா நான் பேசி ஏதாவது ஹெல்ப்புக்கு சொல்கிறேன். ஸோ ரெடி பண்ணிடலாம். ஓகேடா. என்னடா ரேஸ் எல்லாம் முடிஞ்சது? இல்லையே, யாரு சொன்னது? எல்லா தகவலும் வந்துடுச்சு. நீ நடிச்சிட்டு இருக்கியா? எதுக்கிட்ட வெளியே சுத்திட்டு இருக்க? நம்ம வீட்டில் வந்து மில்ல வந்து வேலை பார்க்க மாட்டா? நான் அதெல்லாம் எதுக்கு, நான் செட் ஆகுதுண்ணா. பொறுப்பு இல்லாம பேசாதடா. நல்ல கம்பெனில சேர்த்து விடுறேன், என் ஆபீஸ்ல தான். இனிமே ரவுடித்தனம்லாம் பண்ணிட்டு இருக்காதடா. உருப்படியா வேலை பாரு. நைட்டு வேலை விஷயமா பேசுறேன். பாய். வெட்டியா இருக்கிற சந்தோஷத்தை இவன் வேலை வாங்கி கொடுத்து கெடுத்துரும் போல இருக்குது. என்ன பண்ணலாம்? பார்த்துக்கலாம். டேய், கீழே நிற்கிறேன்டா. வரேன். என்னடாண்ணா சொல்லு. ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்லிட்டாங்க. நீ வரும்போது ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா. சும்மா அது இதுன்னு ரவுடிசம் இல்லாமல் கொஞ்சம் நார்மலாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஓகேவா? ஓ அப்படியா? எத்தனை மணிக்கு? ஷார்ப்பாக ஒரு 8 மணினா நீ அங்கே இருக்கணும். சரி, வேறு ஏதாவது ரூல்ஸ் உண்டா? நான் சொன்ன ரூல்ஸை மட்டும் நீ ஃபாலோ பண்ணால் போதும். ஆஃபீஸில் வேலை பார்க்க சொன்னாலே பண்ண மாட்டேன். இதில் வேறு வீட்டில் வேறு வேலை பார்க்க சொல்லியிருக்கான் பேர். ஐயோ.
டேய் நீ இன்னும் அது மறக்கலையாடா? அந்த இடத்துல இருந்து நானே இந்த சம்பவத்தெல்லாம் மறந்துட்டேன். நீ இன்னும் அதை மறக்காமல் எப்படிடா இருக்கிற? அதை எப்படியாவது மறக்க பாருடா. அதே ஞாபகப்படுத்தி என்னையும் பயன்படாதடா நீ. ஒழுங்கா படிக்க மாட்டியாடா நீ? எம்மா பாவி போய் சுடுகாட்டுல தள்ளிட்டானே. எம்மா நாய். பக்கம் நாய், இன்னொரு பக்கம் போய் ஐயோ நம்ம கீழ் வீட்டு பையனை காணலடா. வர வழியில பேய் ஆவின்னு சொல்லி பயமுறுத்திட்டு என்ன அங்கேயே தள்ளி விட்டுட்டு ஓடி வந்துட்டானா. வா. டேய் என்னடா விஷயம்? சொல்லவே இல்லை. காசியோட தம்பி செத்துட்டான். என்னடா சொல்ற? இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல, சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டான். டேய் கொஞ்ச நாள் நீ எங்க கூட இருக்கிறதா சேஃப்டி. டேய் இது எப்படா? அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஊரில் தான் இருக்காங்க இப்போது. வைப்பர், நீ எதுக்கும் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கோ. வெளியே நீயும் போகாத. ஏன்னா நீ என் கூட ரேஸில் இருந்திருக்க. கிளிக்ஸ் நீயும் தான். நடந்த மேட்ச்சில் யார் தோத்தா ஜெயிச்சான்னு தெரியல. பெட் மேட்ச் வேறு. சரி நீ சேஃபாக இருந்துக்கோ கொஞ்சம். ஹலோ. எங்கேயோ கேட்ட வாய்ஸ். யூ வலிக்கிறா அடிக்காதீங்கடா. ப்ளீஸ்டா, தயவு செஞ்சு அடிக்காதீங்கடா. உங்களை வந்து கெஞ்சி கேட்டு விட்டுறேன்டா. யாருனே தெரியாது நம்ம இப்படி ஏன்டா அடிக்கீங்க? விடுறா ப்ளீஸ். நான் போனா என்னோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடுவேன் எப்படிலாம் அடிச்சா. ஐயோ ஏய் வர வில்லன்ஸ் எல்லாம் காமெடியன்ஸ் அடிக்கிறானுங்க. என்னடா பிரச்சனை? டேய் அது அடிச்சவனை கேளுடா. காட்டு எருமை மாதிரி இருக்கும். எதுக்கு அவனை அடிச்ச? ஏமாத்தினா அடிக்காம பின்ன கொஞ்சம் என்ன ஏமாத்தினா? ஜெயிச்சவனுக்கு அமௌண்ட் உண்டு, தோத்தவனுக்கு அமௌண்ட் உண்டு. ஏன் அமௌண்ட்டுங்க? அது எப்போ எனக்கு கிடைக்கும் சொல்லு. முதல்ல சொன்ன அமௌண்ட் எடுத்து அடுத்து நீ கேட்கவா? பேசினபடி சொன்னனால அமௌண்ட் வரும். போ. சம்மந்தமே இல்லாம என்ன அடிச்சிட்டானுங்கடா. அவனுங்களை சும்மாவே விட்டுருக்கூடாதுடா. இருக்கணும். நம்ம தெரியாம சொல்லிட்டோமோ. ஐயோ உங்கள் வீட்டு எவ்வளோக்கு தருவீங்க? வீட்டை விற்க வராங்க. கொடுக்குற ஐடியா எவ்வளோ நாளும் இல்லை. சாரி சார் இவ்வளோ பேசுறீங்க சார். வீட்டை வேற விற்க வராங்கடா. என்ன பண்ணணும்னு தெரியல. ஃபேமிலி ப்ராப்பர்ட்டிஸ் வேற. வீடெல்லாம் கொடுக்க முடியாது. என்ன பண்ணலாம் ஒரு ஐடியா சொல்லிட்டேன். ஃபேமிலி ப்ராப்பர்ட்டினா ஒரு நிமிஷம்.
ஃபோனு. ஹலோ, வருண் இருக்காங்களா? ஆமாம். ஆந்திராவில் ரேஸ் விட்றாங்களாம், ஃபைனல் மேட்ச். நான் போனால் 2.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இன்னும் ஈவினிங்கே கிளம்புறேன், நான் ஆந்திராவுக்கு கிளம்புறேன். ஓகேடா. சார் எங்கே இருக்கீங்க? ஹலோ. ஆளை மாட்டிட்டான். ஆனால் ஒரு சின்ன சிக்கல், இவன் அவனை பார்த்துட்டான். கூட ஒருத்த மாட்டியிருக்கான். 2 பேரையும் அறுத்து போட்டுட்டு கிளம்புங்கடா. சரி, ஓகே. பழைய காலத்து வீடு போல. எங்க இருக்கோம்? எங்கப்பா பழைய புக்கெல்லாம் இருக்கு.
என்னமோ காயெல்லாம் கடையில் போடாமல் இருக்காங்க. ம். இங்கெல்லாம் பத்திரம் இருக்கும்னு நினச்சா டைம் வேஸ்ட்டு தான் ஆகும். ம். ச்சே. வீடு மொத்தம் பழைய புக்கு தான் இருக்கு, ஆனாலும் ஜாலியாக தான் இருக்கு. பட் பத்திரம் இல்லை. இந்த சந்தோஷம்லாம் அவன் வர வரைக்கும் தான். இதை வேறு நான் ஒரு முடிவு எடுத்தது தான். எவன் வந்து தடுத்தாலும் நான் போட்ட திட்டத்தை எவனாலையும் மாற்ற முடியாது. என்ன, என் வாழ்க்கையில் பல தப்பு பண்ணியிருக்கிறேன். முதல் தடவையாக ஒரு மொத்த குடும்பத்தையும் கொள்ள வேண்டிய சூழ்நிலை வர வச்சிடாத. நான் உணர்ச்சி வசப்பட்டா என்ன பண்ணுவேன்னு உனக்கே தெரியும். ஒரு வேலை வந்துடுவான். வந்தா என்ன பண்ணுவான் பார்த்துக்கலாம். அவனோட சேர்த்து மொத்த பேரும் சாவான். நீ எப்போ வந்த? டேய் நான் எங்கடா வந்தேன்? டேய் நேற்று நைட்டு தாண்டா உன்னை ஆம்புலன்ஸில் விட்டுட்டு போனாங்க. டேய் மச்சான் பார்த்துடா. சரி நான் வெளியே போயிட்டு வரேன்டா. டேய் உனக்கு எதாவது வேணா சொல்கிறா. உன் ஃபோன் இருந்தா விட்றா. இந்தாடா. ஹலோ. ஹலோ. நான் வருண் பேசுகிறேன். டேய் நீ இன்னும் உயிரோட இருக்கியா? டேய் நீ எப்படிறாங்க? நீ எதுக்கு அங்கே வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். டேய் நீ என்ன நினச்சாலும் நீ நினச்சதை நடக்க விட மாட்டேன்டா. அப்படியா? முடிஞ்சா வாடா. டேய் 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 ஹலோ. ச்சே. யாரு கூப்பிடுறா? கையெழுத்தா? அது மட்டுமா, பத்திரத்தில் கையெழுத்து கேட்குறான்டா. ஓ கையெழுத்து போட்டுட்டியா? டேய் அவன் கையெழுத்து என்ன எப்படிடா வரும்? டேய் அதுக்கப்புறம் அவன் என்ன கால் பண்ணான். யாரு? அதான் அந்த ஜெராக்ஸ். நல்லா இருக்கணும்னு தான் எனக்கும் ஆசை. ஆனால் கைக்கு கிடைச்ச சொத்தை கோட்டை விட்டுட்டியாடா நீ. யாரு கோட்டை விட்டா? டேய் அவன் வர வரைக்கும் நான் தானே இங்கே இருக்கிறேன். நான் வேண்டானாலும் இந்தான்னு எனக்கு தான் தருவாங்க. நான் கொண்டான்னு வாங்கி வச்சுப்பேன்டா. ரொம்ப கனவு காணாத. ஒருவேளை அவன் வந்துட்டா என்ன பண்ணுவேன்? ஜாக்கிரதை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். இந்த வீடும் இடமும் செம்மையாக இருக்குது. எவ்வளோ ரேட் வைக்கலான்னு யோசி. புரியுதா? தெரியாது. என் தம்பி எங்க? டேய் என்னடா என்ன பற்றி என்கிட்டே அவனோட பையனாடா நீ? ஆமாம். உண்மையை தெரிஞ்ச நீ உயிரோடவே இருக்கக்கூடாது. என்னடா பண்ற? இப்போ நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போற? என்னை பற்றி போலீஸ்கிட்ட சொல்ல போறியா? ஆல்ரெடி நம்ம மேலே ஏகப்பட்ட கேஸு. டேய் நில்லு, கீழே விழுந்து செத்துறாத. நான் அந்த ஒரே குத்தில் முடிச்சிருவேன். கீழே விழுந்து செதறி சாவாத. டேய் நில்றா. டேய் 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 ஐயாமா. ஆக்ஷன்.
இல்லாட்டி உயிரோட இருந்தால் ரிஸ்க். முதல்ல அவன்கிட்ட சொல்லும். வீடு வைக்கிறது நல்ல பிளான் போட்டு இருக்க மாட்டேன். செம்மையான ரேட் வைக்கலாம். இடத்தோட ரேட்டு கேல்குலேட் பண்ணி பார்த்தா அப்படி இப்படின்னு போகும். சரி, என்ன விஷயம் சொல்றா? டேய், அவனை கீழே தள்ளி விட்டுட்டேன்டா. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கின்னு போயிருக்கானுங்க. டேய், என்னடா சொல்ற? அப்போ ஆளு செத்துருவானோ? ஆமாம். சரி, போகட்டும். நான் சொல்றதை மட்டும் செய். முதல் வேலையா அந்த சொத்து பத்திரம்லாம் எங்க இருக்குன்னு மட்டும் யோசி. வேற எதை பத்தி யோசிக்காத நீ. எப்படியோ உங்கெல்லாம் வர்றதுக்கு டைம் ஆகும். அதான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். சரி, இப்போ நீ என்னதான் யோசிக்கிற? அதை முதல் சொல்லு. டேய், கைக்கு கிடைக்கிற சொத்து போயிடக்கூடாதுடா. அதான் தோணுது. இப்போ வீட்டில் யாரும் இல்லைல்ல, வீட்டு போ. இதுதான் சரியான நேரம். எல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கானுங்க. கண்டிப்பாக பத்திரம் ரூமில் தான் இருக்கானுங்க. பத்திரம் கிடைக்கவே இல்லை. கிடைக்கலையா? நல்லா தேடி பாரு. என்ன இப்படி சொல்ற நீ? ஹலோ ஹலோ தர்மேஷ், ஹலோ. என்ன? டே, ஹலோ ஹலோ. ஏய் ஏய், யாரா நீ? என்ன வேணும் உனக்கு? பெருசாக ஒன்றும் இல்லை. உன் பேரில் இருக்கிற சொத்தை என் பேரும் மாற்றிடு. இல்லைன்னா எங்கேயாவது ஓடிடு. இல்லைன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கொண்டுருவேன். என்ன வலிக்குதா? டேய் டேய், இப்போ எதுவும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அதெல்லாம் இல்லைடா. வந்து ஒரு வாட்ஸ்அப் ஆடியோ அமைச்சு. அண்ணா இப்போ ஓகே தானே? சரிடா, நான் இப்போது கேட்டுட்டு உனக்கு கால் பண்ணுறேன். என்னடா? காசியோட அண்ணனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வண்டியில் போயிட்டு இருக்காங்கடா. அவங்க குட்டி யானையில் போயிட்டு இருக்காங்க. டே வருண், அவங்க ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். டே எதுக்கும் நீ சேஃபாக இருடா மச்சான். சரிடா, நீ முதல்ல அந்த ஆடியோ கேளு. பாய் பாய். எந்த ஆடியோடா? வச்சுட்டான். உங்கள் அப்பா ஆந்திராவில் வேலை பார்க்கப்போ நரமச கர்ப்பிணி வேலை பார்க்க வந்தாங்க. உங்கள் அப்பா தான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. நீ பிறந்தப்போ தான் அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சு. 2 குழந்தையும் பார்க்க ஒரே மாதிரி தான். அதனால் அந்த அம்மா எல்லாரும் தப்பாக பேசினாங்க. அவமானம் தாங்கிக்க முடியாத அந்த அம்மா சூசைட் பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவோட அண்ணன் தான் அவங்க அப்பா கிட்ட நியாயங்க. உங்கள் அப்பா மேலே தப்பில்லைன்னு எவ்வளோ சொன்னார். ஆனால் அவர் அப்படி வார்த்தை விட்டனால உங்கள் அப்பாவை அடிக்க வேண்டியது. உங்கள் வீட்டில் வேலை பார்த்தவங்க தான் உங்கள் அப்பாவை அந்த ஆள்கிட்ட தப்பாக சொன்னது. உங்கள் அண்ணனும் நீங்கள் சேர்ந்து வேலைக்காரனோட பையனை அடிச்சிங்க. அதனால் அந்த வீட்டு வேலைக்காரன் தான் அவங்க அப்பாவையும் உங்கள் அப்பாவையும் கொண்டு. அதை தான் நீங்கள் 2 பேரும் தப்பாக புரிஞ்சு. உனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு காசிக்கு தெரிஞ்சிருக்கும். கெட்டவன் கிடையாது. மாட்டிடக்கூடாதுன்னு அவனை தான் கொள்ளுவான். அவனும் கெட்டவன் கிடையாது. எப்படியும் அவன்கிட்ட போய் இந்த ஆடியோ காட்டிடு. சூழ்நிலை தான் அவனை கெட்டவனை மாற்றிருக்கு. எப்படியும் அவனை காப்பாற்றிடு.
分身サバ置いてください。நீ கவனி. ஓகே.